ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ள அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில சில வேத ரகசியங்களை கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுமே. ஒரு டிரைவர் ஹார்ன் அடிச்சா நம்ம விலைக்கு போறோம் இல்லைங்களா? ஹார்ன் அடிச்சு விலைக்கு போறோம், என்ன பண்ணுவான்? மேலே ஏற்றிடுவான். நஷ்டம் கஷ்டம் எல்லாம் நம்மளுக்கு தான். அது எந்த எலும்போடையதுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் பல முறை ஹார்ன் அடிக்கிறாரு. எப்படி அடிக்கிறாரு? வரும் கோபத்திற்கு விலகி ஓடுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம விலகி ஓடுறோமா? லூக்கா 3:7 பாருங்க, சொல்றாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று யோவான் கேட்கிறான். வரும் கோபம் என்னது? பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பார். லூக்கா 3:17 சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பாருங்களேன், இது தெரிஞ்சுக்கணும். ஒரு டிரைவர் ஹார்ன் அடிச்சா நவுறணும். வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 15:2 என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நம்ம அதுக்காக அழைக்கப்பட்டோம், அதுக்காக உருவாக்கப்பட்டோம், அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அறுத்து போடுவதற்காக அல்ல. விலகி ஓடுவது என்பது ரோமர் 1:18 சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பல முறை நம்மளுக்கு வசனம் கேட்டு இன்னும் கீழ்ப்படிய மனசு இல்லை. வாற்றம் பார்த்துக்கலாம், ரிட்டையராகி பார்த்துக்கலாம், கடைசியா பார்த்துக்கலாம். 11th hour we may die at 12 முடிஞ்சு போச்சு. முடியாதுங்க. அந்த 12th hour 11th hourலாம் வெயிட் பண்ணக்கூடாது இல்லையா? ரெண்டாவது பாருங்களேன், எங்கன்னா டேஞ்சர்னு எழுதி வச்சா உடனே அந்த பக்கம் நம்ம போறதில்லை. இப்போ 440 வாட்ஸ் இருக்குது, கை வைக்காதீங்க. 25,000 வாட்ஸ் இருக்குது, கை வைக்காதீங்க, ட்ரெயின் மேலாம் ஏறாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் டேஞ்சர்னு ஒன்று பைபிள்ல சொல்றாரு. என்னது அது? ஆண்டவர் அழகா சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சொல்லிட்டாரா இல்லையா? எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். 18:20 பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஏன் சொன்னார்னா, எல்லாத்துக்கும் சம்பளம் உண்டு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கூலி உண்டு. ஒரு முக்கியமான கூலி என்ன தெரியுங்களா? ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு என்ன சம்பளம் தெரியுங்களா? சம்பளம் கொடுக்கிறார், கூலி கொடுக்கிறார், மரணம். அது ஆவியில மரணமோ, ஆத்துமால மரணமோ, சரீரத்துல மரணமோ. அதான் சொல்றாரு, பாவம் செய்யாது. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி, எல்லாவற்றிலும் உங்க மன விருப்பத்தின்படி ஆண்டவர் நம்மளை நடபணமா வாழறதுக்கு நம்மளை அழைக்கலைங்க. அப்ப என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணா நமக்கு மறுவாழ்வு உண்டு, மறுமையில வாழ்வு உண்டு, இம்மையில வாழ்வு உண்டு? எப்படி வரும் அது? நீதிமொழியில் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒன்ஸ் ஃபார் ஆல் விட்டுறணும். நம்மள எப்படி தெரியுங்களா? இந்த லென்டன் டேஸ் வந்தா சிலர்லாம் பாருங்க தாடி கைமா இருப்பாங்க இல்லையா? எதுக்கு அது? ஆண்டவர் ரொம்ப அவசியமா உங்களை வந்து கேட்டாரா? ஐயா, இதுதான் வசனம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவது. இனிமேல் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்ச பாவத்தை இனி செய்யறது இல்லைங்க. இனி நான் புது மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ளும் தான் புது சிருஷ்டின்னு வாசிக்கிறமே என்று நான் மாறுவது. ஆண்டவர் இருகரம் நீட்டி நம்மளை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். இன்று மாறுவாயா? இன்று வரமாட்டாயா? நீ பரிசுத்தவானாய் காணப்பட மாட்டாயா? உன்னை சாட்சியா நிறுத்த முடியாது என்று கர்த்தர் அங்கலாய் போடு உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு விஷயம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான நாளிலே கர்த்தாவே, நீர் பேசின திரு வார்த்தைகளுக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தடைகளை, வேதனைகளை முறித்து போடுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையான நாமத்தினால. என் தேவன் இதை செய்யும்படி பாதபடியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.